அமுதுக்கு இன்னொரு 6 பேர் வழக்கு இருக்கு. இல்ல எங்களுக்கு தெரியாது. நீங்க எடுத்து பண்ணணும். இப்போ வந்து மேம் அவங்க டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த பையனுடைய டீடைல் கொடுங்கன்னு கேக்குறாங்க, நாங்க கொடுத்துருக்கோம். அவன் அந்த பையன் இன்வால்வ் ஆனானா இல்லையா எது கேக்குறாங்க இனிமேல் தான் இது வரைக்கும் அந்த கல்லூரி கேட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த கல்லூரி மாணவர்களை கல்லூரி சார்பாக நீங்க கான்டாக்ட் பண்ண முயற்சித்தும் எங்களுக்கு முடியல. அவங்க போன் எல்லாம் வந்து இல்ல, சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கு. இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சதை நாங்க தெரியப்படுத்திட்டோம் சார். அந்த 15 பேருடைய பேரண்ட்ஸுக்கும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு கல்லூரி மாணவர்கள் கல்லூரி ஆப்ஷன் போகும்போது பையனோட அந்த கிளாஸ் அட்வைசர் மூலம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். வகுப்பாசிரியர் மூலம் ஆப்ஷன் ஆனா ஃபோன் பண்ணுவாங்க சார். ஆனா வந்து அது போனே வந்து ஆஃப் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து எந்த ஒரு இதுக்கு மட்டும் இந்த மாதிரி அந்த மாணவர்களுடைய 15 மாணவர்களுடைய பேரண்ட்களுக்கு அந்த தகவலை கொடுத்துட்டீங்களா? மாணவர்கள் சார் அந்த தகவல் என்ன இருந்து இல்ல அப்படிங்கறத தகவல் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துருக்கேங்க சார். போன் அட்டன் பண்ற பேரண்ட்ஸ் கொடுத்துருக்கு. நிறைய பேர் அட்டன் ஆகல போனை. பசங்களே கரெக்டா நம்பர் கொடுக்கல. முதல் ஜாயின் பண்ணும்போது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவுட் சைடுல தங்கிட்டாங்க. இன்னும் ஒரு ஆள் ஏதோ ஒரு ஆபத்துல சிக்கிட்டு அந்த பேரண்ட் என்ன பதில் சொல்ல முடியும்? தகவல் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே. போலீஸ் வந்து வெளியே தங்கி இருக்கிற பேரண்ட்ஸ் சார், வெளியே தங்க நாங்க வந்து ஹாஸ்டல்ல தங்க சொல்றோம் சார். வெளியே போக வேண்டாம்னு சொல்லுவோம். ஒருவேளை அவங்க வந்து வெளியே என்னோட சௌகரியத்துக்காக தங்கன்னா அது எங்க தங்குறாரு, அவங்க பெற்றோரோட ஆதார் கார்டு, அவங்க நேரடியா வந்து எங்க சம்மதம், வெளியே தங்குறதுல எங்க சம்மதம்னு சொல்லிதான் சார் வெளியே அனுப்புவோம். எந்த வெளியே தங்குறதுக்கு நாங்க வந்து நிர்வாகம் ஊக்குவிக்கிறது கிடையாது. நாங்க இங்கதான் வந்து இருக்கிறோம்னு சொல்றோம். பட் அவங்க சௌகரியத்துக்காக வெளியே போறாங்க. எந்த ஒரு மாணவனுடைய கல்வி பாதிக்கப்படுகிற வகையில் எங்களுடைய நிர்வாகம் நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கவே இல்லை. எங்களுக்கு தெரிந்த தகவலை உங்களுக்கு பரிமாறிக்கொண்டோம். நன்றி. மாணவனுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் பாதிக்கப்படுகிற வகையில் இதுவரைக்கும் நாங்கள் எதுவுமே நடவடிக்கை எடுத்ததில்லை. எங்க காலேஜில் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுங்க. இல்ல தெரியாதுன்னு சொல்லல சார். சார் இந்த மாணவன் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அவர் கேட்க தெரியாது. கல்லூரிக்கு உள்ள நடக்கூடிய விஷயங்களை கல்லூரிக்குள்ளதான் மாணவர்களை எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். கல்லூரிக்கு வெளியில தான் மேக்ஸிமம் எல்லாம் தங்கி இருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டது இல்ல இல்ல இல்ல, அது தவறு. உள்ளே கிடையாது. கல்லூரிக்கும் அந்த கேம்பஸ் நடந்ததே கிடையாது. கல்லூரிக்கு அருகிலும் கூட நடக்கல. எங்கேயோ நடந்திருக்கு. கல்லூரிக்கு எது நடந்தாலும் மாணவர்கள் வாழ்க்கை பாதிக்கப்படாத வகையில் நாங்கள் அவர்களை பார்த்துக் கொள்வதுதான் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலான எங்கள் கல்லூரியின் சரித்திரம். எந்த ஒரு நிகழ்வுமே பேரண்ட் இல்லாம அவங்க சம்மதம் இல்லாம நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை. நன்றி, வணக்கம்.